கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நீங்கள் கேட்குறீங்களா, ஏன் என் வாழ்க்கையில் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? ஏன் எனக்கு இந்த போராட்டம்? கர்த்தர் என் வாழ்க்கையில் ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். என்னுடைய எதிர்காலத்தை குறித்து தான் எனக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, எனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆனால் என் வாழ்க்கையில் ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? ஏன் எனக்கு இந்த போராட்டம்? சின்னதாய் பிரச்சனை இருந்தாலும் அதை பெருசாக பார்க்குறீங்களா? பாருங்கள், வேதத்தில் பார்க்கிறோம். என்னாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் பிதாவாகிய தேவன் இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் அழைத்து வருகிறார். அவர்கள் அழைத்து வந்த தெய்வம் கானான் தேசத்தை தருவேன் என்று சொன்னார் இல்லையா? அந்த கானான் தேசத்தை வேவு பார்ப்பதற்காக, அந்த கானான் தேசம் எப்படியாப்பட்டதாக இருக்கிறது, அதனுள்ள வளங்கள் எப்படியாப்பட்டதாக இருக்கிறது என்பதை அந்த கோத்திரத்தில் உள்ள ஒவ்வொருவரை தேர்ந்தெடுத்து 12 பேரை அந்த கானான் தேசத்திற்கு பார்க்க அனுப்புகிறார்கள். அன்பு தேவ பிள்ளையே, பிதாவாகிய தேவன் மோசையிடம் சொல்லுகிறார். மோசே அந்த 12 கோத்திரத்திலிருந்து அந்த 12 பேரை செலக்ட் பண்ணி அனுப்புகிறார். அவர்கள் போயிட்டு 40 நாள் அந்த கானான் தேசத்தை சுற்றி வேவு பார்த்துட்டு திரும்பி வர்றாங்க. வரும்பொழுது அதில் உள்ள நன்மைகளை, அதில் உள்ள கனிகளை அவர்கள் தூக்கி அவர்கள் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அல்லேலூயா. ஆனால் இங்கே வந்து மோசே கேட்கிறார், நீங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசம் எப்படியாப்பட்டதாக இருக்கிறது? அவைகள் பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக இருக்கிறதா என்று கேட்கும் பொழுது 10 பேர் சொல்கிறாங்க, ஐயா, நாங்கள் போயிட்டு வந்த தேசம் நல்ல தேசம், நாங்கள் போயிட்டு வந்த தேசம் நல்ல வளமான தேசம், அந்த தேசத்தில் நல்ல விளைச்சல்கள் இருக்கிறது, நல்ல கனிகள் இருக்கிறது, அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். ஆனால் அதில் ஏனோக்கின் குமார்கள் இருக்கிறார்கள், அவர்களை மேற்கொண்டு நம்மால் அந்த தேசத்தை பிடிக்க முடியாது என்று சொல்லுகிறார்கள். அன்பு தேவ பிள்ளையே, அவர்கள் அதில் ஒரு வார்த்தையை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். என்ன என்று கேட்கும்போது, அந்த ஏனோக்கின் குமாரர்களுக்கு முன்பதாக நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல தெரிந்தோம். பாருங்க, இவ்வளோ காலமாய் அழைத்து வந்த அந்த அடிமைத்தனத்திலிருந்து 10 வாதைகளை கொடுத்து அந்த எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கூட்டிட்டு வந்த தெய்வத்தை மறந்து விட்டார்கள். எப்படி ஏற்பட்ட போராட்டம் யோர்தான் இருந்தது. நதிகளெல்லாம் தாண்டி தேவன் எங்களை 2ஆக பிரித்து எங்களை அழைத்து வந்த தெய்வம் இவன் எனக்கு எம்மாத்திரம் என்று அவர்கள் எண்ணவில்லை. அவர்கள் முன்பதாக இருந்த மனிதர்கள் எப்படியாப்பட்டவர்கள், நாங்கள் எவ்வளோ சிறியவர்கள் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். அன்பு தேவ பிள்ளையே, பிரச்சனை எவ்வளோ பெருசாக வேணாலும் இருக்கட்டும், ஆனால் நாம் பார்க்குற விதம் என்று ஒன்று இருக்குது இல்லையா? நான் அந்த பிரச்சனையை எந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கிறேன், அந்த பிரச்சனையை நான் எப்படியாய் பார்க்கிறேன் என்று ஒன்று இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளையே, ஆனால் அந்த 2 பேர் மட்டும், யோசுவாவும் காலேப்பும் மட்டும் சொல்கிறாங்க, பாருங்கள், இல்லை, அந்த கானான் தேசத்தை நம்மால் சுதந்திரித்து கொள்ள முடியும், அந்த கானான் தேசத்தை நம்மால் கைப்பற்றி கொள்ள முடியும். ஏன்னா நம்ம அழைத்து வந்த தெய்வம் நம்மோடு கூடவே இருக்கிறார். அவர்களை ஈஸியாக நம்ம மேற்கொள்வதற்கு, அவர்களை ஈஸியாக நாம் தோற்கடிப்பதற்கு நமக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூடவே இருக்கிறார். நீங்கள் கலங்காதீர்கள், நீங்கள் பயப்படாதீங்க, ஈஸியாக அந்த தேசத்தை நம்மால் சுதந்திரித்து கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார்கள். அன்பு தேவ பிள்ளையே, பாருங்கள், அந்த 10 பேரும் அந்த கானானை போய் பார்க்கவில்லை. ஆனால் இந்த 2 பேரும் அந்த கானானுக்குள் பிரவேசித்தார்கள். இந்த 2 சந்ததிகளுடைய சந்ததிகள் பெருகினது. அன்பு தேவ பிள்ளையே, நமக்கு முன்பதாக அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக வேண்டாலும் இருக்கட்டும், ஆனால் நான் பார்க்கிற விதம் எப்படியாப்பட்டதாக இருக்கிறது, அந்த பிரச்சனையை நான் எந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கிறேன், இந்த பிரச்சனையை பெருசாக பார்க்கிறேனா, இல்லை என்னோடு கூட இருக்கிற என் தெய்வத்தை நான் பெருசாக பார்க்கிறேனா என்பதை சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அன்பு தேவ பிள்ளையே, நம் வேதத்தில் வாசிக்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் கோலியாத் தாவீதை பற்றி பார்க்கிறோம். பாருங்க, சவுல் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன்தான். சவுலிடம் குதிரை படம், ஏனை படை, போர் வீரர்கள், எல்லா விதமான ஆயுதங்களும் சவுலுக்கிட்ட இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளையே, ஆனாலும் சவுலால் கோலியாத்தை மேற்கொள்ள முடியல. எவ்வளோ படைகள் இருந்தாலும் அவன் கோலியாத்தை பெரிதாக எண்ணினான். தன்னை அழைத்த, தன்னை அபிஷேகம் பண்ணின, தன்னை தெரிந்து கொண்ட தெய்வத்தை அவன் எண்ணாமல் இருந்தான் சவுல். அன்பு தேவ பிள்ளையே, பாருங்க, தாவீது வராரு. தாவீது ஒரு சிறிய பையனாக இருந்தாலும் அந்த தாவீது தன் அண்ணன்களுக்காக உணவை கொண்டு வரும் பொழுது அவன் கேட்குறான்,
என் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளை நிந்திக்கிற இந்த பெலிஸ்தியன் யார் என்று அவன் கேட்கிறான். அன்பு தேவ பிள்ளையே, இந்த பெலிஸ்தியனை நான் கொல்லுகிறேன். அல்லேலூயா. பாருங்க, இந்த கோலியாத் யாரு? நான் அவனை கொல்லுகிறேன், விருத்த சேதனம் இல்லாதவன், இவன் எப்படி எப்படி பேசலாம் அப்படி என்று தாவீது வரார். அன்பு தேவ பிள்ளையே, ஆனால் சவுல் கோலியாத்தை பெரிய ஆளாய் எண்ணினான், ஆனால் தாவீது எம்மாத்திரம் என்று எண்ணினான். அல்லேலூயா. நான் என்னுடைய பிரச்சனையை பார்த்து எண்ணுகிற விதம் எதுவாக இருக்கிறது, என் பிரச்சனையை பார்த்து நான் எப்படியாய் அதை கையாளுகிறேன், அது எப்படியாய் நான் பேசுகிறேன், அதுக்கு நான் ஜீவனை கொடுக்கிறேனா, இல்லை என் தேவன் யார் என்பதை அந்த பிரச்சனைக்கு சொல்லுகிறேனா? அல்லேலூயா. என் தெய்வம் என்னை இவ்வளோ காலமாய் நடத்தி வந்தார், இவ்வளோ ஆண்டுகளாக என் வாழ்க்கையை நடத்தியிருக்கிறார், என்னுடைய குடும்பங்களை நடத்தியிருக்கிறார், என்னை போஷித்திருக்கிறார். எவ்வளோ வியாதிகள் இந்த பூமியிலே வந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை மீட்டெடுத்து இருக்கிறார். இவ்வளோ செய்த தெய்வம் இந்த கோலியாத் எனக்கு எம்மாத்திரம் என்று சவுலால் எண்ண முடியல. அன்பு தேவ பிள்ளையே, ஆனால் தாவீது எண்ணினார். தாவீது போனார், என் விருத்த சேதனம் இல்லாதவன் எம்மாத்திரம் என்று. சவுலால் முடியாத, போர் வீரர்களால் முடியாதது, பீரங்கி குண்டால் முடியாதது, ஏன பலம் குதிரை பலத்தால் முடியாதது. ஒரே ஒரு குழாங்கல் அடித்த உடனே தேவன் பார்த்தார், என் பிள்ளை எனக்காக நிற்கிறாயா என்று தேவன் அடித்தார். அன்பு தேவ பிள்ளையே, தாவீது. அல்லேலூயா. தாவீது அடித்த அடியில், தாவீது அடித்த குழாங்கல்லில் கோலியாத்து விழுந்தான். அன்பு தேவ பிள்ளையே, உன் பிரச்சனை எவ்வளோ வேணாலும் பெருசாக இருக்கட்டும், அவைகளை எண்ணாதீர்கள். அந்த பிரச்சனையை விட உனக்குள்ளே இருக்கிற இயேசு கிறிஸ்து பெரியவர். அந்த பிரச்சனையை விட உனக்குள்ளே இருக்கிற இயேசு கிறிஸ்து பெரியவர். உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உன்னை அழைத்தவர் ஒருபோதும் உன்னை கைவிடுகிறதல்ல. உனக்காக தன்னோடு கூடவே இருந்து என் பிள்ளை என் நாமத்தை சொல்லி முன்னாடி வருவானா, அவன் இந்த பிசாசை ஜெயிப்பானா, அவனுக்கு நான் உதவியாக இருந்து அவன் அடிக்கும் போது நானும் கூட சேர்ந்து அடிப்பேன் என்று கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார். அன்பு தேவ பிள்ளையே, பிரச்சனையை பார்த்து தோண்டு விடாதீர்கள். பிரச்சனை ஒன்றுமே இல்லை. இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கும்போது எவ்வளோ பெரிய கோலியாத்தாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஏனோக்கின் குமாரர்களாக இருந்தாலும் ஈஸியாக நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை எடுக்க முடியும். அந்த ஜெயத்தை எடுக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள், கர்த்தரோடு இருங்கள். கர்த்தர் உங்களை பலுகி பெருகி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.